Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் வந்து நம்ம மார்னிங் அப்டேட் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இது 57வது எபிசோடு. வெற்றிகரமாக நம்ம 100வது எபிசோடையும் டச் பண்ண உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதை 200 லைக்ஸ் மூலிமா நீங்கள் தெரிவித்தா போதும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூ என்ன இருந்ததுன்னா, ஸோ நேற்று ஃபால் ஆச்சு இல்லைங்களா, முந்தினத்து ஃபால் ஆச்சுங்களா. ஸோ இதனுடைய ஃபாலோடைய ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஃபால் ஆகும் அப்படின்னு என்னோடய வியூ இருந்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து என்னென்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்னஸ் தான் தெரியுது. இதில் இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் புல்லிஷ்னஸ் தெரியுது. அதுவும் ஸ்ட்ராங்காக ரிகவர் பண்ணியிருக்காங்க, ரொம்பவும் குயிக்காக ரிகவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபாலிங்கோட இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ஏறக்குறைய அந்த லெவலில் வந்து டச் பண்ணி க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல்லிஷ்னஸ்ஸு, அதில் ரீடெஸ்ட்மெண்ட்டு, அதில் ஒரு புல் பேக். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு லோ ஹை கணக்கு எடுத்துட்டோன்னா, ஸோ அதோட ஹையர் லோவாக கணக்கு எடுத்து இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வியூ வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே எவ்வளோ தூரம் இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா, அதாவது 16,000 வந்து ரவுண்ட் நம்பராக இருக்குது ப்ளஸ் சைக்காலஜி நம்பரு, அந்த நம்பர் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எது வரலும் மேலே போகும் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா 200 லைக்ஸ், நான் சொன்ன மாதிரி 200 லைக்ஸ் நம்ம இந்த வீடியோ ரீச் பண்ணுறோம். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இந்த 16,000 லெவல் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவல் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 16,050 ஃபஸ்ட் லெவலும், நெக்ஸ்ட் லெவல் வந்து 16,100 வந்து நெக்ஸ்ட் லெவலாக வருது. சரி, அதுக்கு முன்னாடி என்னென்னா வேறு என்ன வருதா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப் ஃபில் தான் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த கேப் ஃபில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள், எதுக்கு நேராக வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 16,100 வந்து அந்த இந்த ஏரியா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் வச்சுக்கலாம். இது டைரெக்டாக ஒன்று அப்படியே ஒன்று போயிட போகிறதில்ல. ஓகே, அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுங்க. இந்த லெவல் வந்து டைரெக்ட் அப்படியே மூவ் ஆகிடுமா அப்படின்னா மேபி ஒரு சில டைம் கேப்பப் பெரிய கேப்பப் ஆகுது, அந்த டைமில் வந்து ஓகே அந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் ப்ரைஸ் அவ்வளோ தூரம். ஆனால் ப்ரைஸு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த அப் மூவில் ப்ரைஸு எந்த லெவலில் ரீடெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் லெவலில், ஸோ இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கும். ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸோடைய புல்லிஷ்னஸ் தெரியுது. ஆனால் புல்லிஷ்னஸில் எங்கெங்கே எது வரலும் போகும் அப்படின்னு நம்ம பை சைடுக்கான வியூ பார்த்தோம் அப்படின்னா ஹையர் லோ ஃபார்மேஷன் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் சின்னது பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஹையர் லோ கிடைக்கணும். நீங்கள் ஓடுற ட்ரெயினில் போய்ட்டு ஏற முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மேலே போயிடுச்சா கொஞ்சம் புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். எங்கேருந்து திரும்புதுன்றது நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இதில் 16,100 போயிடுச்சா ஒன்று அந்த இடத்துல ஒரு சின்னதாக பேஸ் அமைக்கிட்டோம். கண்டினியூவாக மேலேயே போயிட்டு எதுவும் பண்ணாதீங்க, பின்னாடியே ஓடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு புல் பேக் வரட்டும். அதேமாதிரி 16,050 டச் ஆகிடுச்சிங்களா, மார்க்கெட் வந்து 16,050 டச் ஆகிடுச்சா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மேலே போகுதுங்களா, அப்போ அந்த இதில் பையிங் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. மெயின் நம்ம என்ன தான் அக்யூரசி பர்ஃபெக்டாக பண்ணால் கூட நம்ம வந்து 70% தான் வந்து கரெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், வெபினாரில் ஜாயின் பண்ண பாருங்கள், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், வீடியோ எண்டில் வரும், ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, அப்போ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஆப்ஷன். அதாவது நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணி தான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சிங்களா. நிஃப்டி 50யோட டோட்டலாக வந்து பை சைடு வியூ இருக்குது. எங்கே பை சைடு வியூ இருக்குது, எப்படி பை சைடு வியூ இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல போய் நான் பை பண்ண போகிறேன், இங்கே பை பண்ண போகிறேன்னா இல்லை, இதெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கேருந்து ஒரு புல் பேக்கை வெயிட் பண்ணுங்கள், புல் பேக் கிடைச்சா பை பண்ணுங்கள், ஒரு பாட்டமில் பை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். இது 16,170, 200 அதெல்லாம் 16, அதில் வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். அங்கே ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபாலிங் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த லைன் கனெக்ட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் கொஞ்சம் அங்கேருந்து ஃபால் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே மிடில் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் கிடச்சிக்கிட்டா இங்கேருந்து புல் பேக்கில் நீங்கள் பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லைக் பண்ண மறந்துட்டவங்க லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் தான் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஒரு 1 செகண்ட் லைக் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட வியூ என்ன மாதிரி இருக்குன்னா, எஸ் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு நல்ல ஒரு ரிகவர் தெரிஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரிகவர் ஆகிருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபாலிங்கோடைய ஹெல்தி ஃபாலிங்காக இருந்ததுன்னா அது இந்த அளவுக்கு ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிருக்காது. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் வந்து அகெயின் ஃபால் ஆகிருக்கும். ஸோ நான் இந்த டைரெக்ஷன் தான் எதிர்பார்த்தேன். எதானா இது ரொம்ப அதையும் மேலே மிஞ்சி இந்த டைரெக்ஷனில் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் போச்சு. ரீடெஸ்ட்மெண்ட் நம்ம அங்கேருந்து ஒத்துக்கிட்டு நம்ம ஓகே இது ரீடெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியல, இது ரிகவர் நம்ம அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு லைனுடைய டெலிகிராம் சேனலையும் உங்களுக்கு போட் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ பிரேக்கு கொடுத்தா பாருங்கள், ஏன்னா ரேஷன்ஸ் லைன் இது இங்கே இமீடியட் ரேஷன்ஸ் லைன் இதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஃபெபினாக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கே வருது, நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 35,600 நியரஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் ரேஷன்ஸ் வருது. 35,600 வரலும் மேலே நெக்ஸ்ட் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 35,600 ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன்ஸில் உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் லைன் போட்டிங்க, அதுவும் ரேஷன்ஸ் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி கேப் ஃபில் ஆகிடுச்சு. இது பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி கேப் ஃபில் ஆகிடுச்சு. கேப் ஃபில் ஆகிட்டு ரேஷன்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இப்போ இந்த மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறதுனால இந்த லெவல் பார்க்கலாம். 35,600 வந்து ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் அது அந்த லைன் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் மேலே போயிட்டே இருக்கும். 34,800 அந்த லெவல்லாம் வந்து அப்பர் சைடு மூவ் பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிலையும் வந்து இன்றைக்கி புல்லிஷ் வியூ தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து சேம் அதே மாதிரி புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓடுற டைமில் யாராதீங்க, கொஞ்சம் புல் பேக் ஒரு மேலே போயிடுச்சிங்களா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட்மெண்ட்டில் பையிங்கான வெயிட் பண்ணுங்கள். திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரும், அங்கே எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம இன்ட்ரடே பண்ணுறதுனால வந்து பெரிய பெரிய டார்கெட்லாம் ரொம்ப எக்ஸ்பிரேஷன் பண்ண முடியாது. நம்ம சின்ன டார்கெட் பண்ணுறதுனால அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் சின்னதாக ஆகணும். அதே ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் பண்ணீங்க பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போ கீழே வரும் இல்லையா, கீழே வந்ததுக்கப்புறம் திரும்ப மேலே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ மார்னிங் அப்டேட் சந்திக்கலாம். ஏன்னா ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்ணி தான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வரோம். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இதே மாதிரி கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.